அது அதெல்லாம் இன்னைக்கு காலையிலேருந்து அதான் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய இடத்துல கடந்த ஒரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த இப்போ மற்ற வேலைகளுக்கு மற்ற கான்ட்ராக்ட் பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் 160 இடத்துல கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இன்றிலிருந்து அதை சீரமைக்க பணிகள், அதாவது என்னென்ன இடத்துல என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்கோ அதை உடனடியாக கால் சென்டர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதில் சமூக வலைதளங்களில் டேஞ்சட் கோவை டேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இவர்களுக்கு சரியான பதில், அதாவது என்ன காரணங்களால் தடைப்படுது, இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான பதில்கள், அதாவது மக்களுக்கு என்ன நடக்கிறது என்ற தெளிவுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இதையெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இருந்தே அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இதில் வந்து ட்விட்டர்லேயோ இல்லை சமூக வலைதளத்தில் டேக் பண்ணுறாங்க மின்சார வாரியத்தை, அது இல்லாமல் கால் சென்டரில் கொடுக்குறாங்கனாலும் அதையும் பப்ளிஷ் பண்ணணும். அது இல்லாமல் எங்கேயாவது இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால வர்ற மின் தடைகளை அதையும் சமூக வலைதளங்களில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்றிலிருந்து அதுவும் துவங்கும். ஏன்னா இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் வெகுவாக நடந்து வருகிறது. கண்டிப்பாக சீரமைக்க வேண்டிய பணிகள் இருக்குது. உங்கள் எல்லாரும் தெரியும், மின்சார வாரியம் கூட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை, 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த பற்றாக்குறையும் இருக்குது. இது இல்லாமல் இந்த துறை யார் இதுக்கு முன்னாடி நிர்வகித்தாங்கன்னு தெரியும். ஸோ அவர்கள் ஒரு சில பேர் இந்த துறையில் வந்துட்டு போனாலும் இந்த துறை என்ன மாதிரி ஆகும்னு தெரியும். ஸோ இதை முழுவதுமாக அடிப்படையிலிருந்து சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் இங்கே துவங்கப்பட்டிருக்கு. ஸோ அது முழு வீச்சில் நடக்கும். இன்னும் ஒரு சில மாதங்களில் அது எப்படி நீங்கள் மாறுதுன்னு நீங்களே வந்து இந்த துறை என்ன மாதிரியாக மாற்றத்தை பெறுன்னு நம்ம கண்டிப்பாக